தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படாமல் தற்காத்துக் கொள்வது குறித்து மருத்துவர் சந்திரசேகர் தெரிவித்த ஆலோசனைகளை தற்போது பார்க்கலாம். இந்த வெக்கைவாதம், இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன அப்படின்னா, இப்போ வழக்கமாக நமக்கு வெயில் அடிச்சதுன்னா உடம்புல வேர்வை வேர்க்கும். அந்த வேர்வை ஆவி ஆகும் பொழுது உடம்பு டெம்பரேச்சர் குறைஞ்சி மெயின்டைன் பண்ணிக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வயசானவங்களுக்கு அந்த சமநிலைப்படுத்துகிற தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதனால் அவங்களுக்கு சரியாக வேர்க்காது, உடம்பு சூடு அதிகமாகிடும், உயிருக்கு ஆபத்து ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பல்வேறு உறுப்புகளும் ஓரளவு பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ அதோட மெயின்டைன் பண்ணுற பேலன்ஸ் பண்ணுற இதுவும் நமக்கு குறைஞ்சி போயிடும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆன்டிசைக்காட்டிக் மெடிசன்ஸு, அப்புறம் இந்த மாதிரி வயதானப்போ சாப்பிட்ற ஒரு சில மெடிசன்ஸு, ஆன்டி டிப்ரெஷன் மெடிசன்ஸ், இதெல்லாம் கூட வேர்வை வராமல் பாதுகாத்துக்கும், வேர்வை வராமலே நம்மளை வச்சுருக்கோம். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு சூடு அதிகமாகிட்டு ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு ஏற்படும். ஸோ வயது முதிர்ந்தவர்கள் ஆன்டிசைக்காட்டிக் மெடிசன்ஸ், ஆன்டி டிப்ரெஷன்ஸ் மெடிசன்ஸ், இந்த சளி மருந்து இதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறவங்க வெயிலில் வெளியில் போயிட்டு ரொம்ப நேரம் சுற்றுறதையும் இல்லை உட்காந்து இருக்கிறதையும் வெயிலில் வேலை செய்கிறதையும் கண்டிப்பாக தவிர்த்து ஆகணும். இது வயது முதிர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வருமானா? அப்படி கிடையாது. வயது முதிர்ந்தவங்களுக்கு அதிகமாக வரும். ஈவன் யங்ஸ்டர்ஸ்க்கு, இளமையானவங்களுக்கும் வரும். நிறைய நீர் ஆகாரங்களை குடிங்க, பருத்தி துணி, வெள்ளை துணி இந்த மாதிரி கட்டுங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏதாவது சிறிய அறிகுறி வந்தாலும் உடனே கவனிச்சிடுங்க. அது மயக்கங்கிட்ட போட்டு விழுந்துட்டாங்கன்னா முதியவர்கள் முதல்ல அவங்க வெப்பத்தை குறைக்க பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற அசுதி எடுத்துகிட்டு போங்க. இவ்வளோ தான் ஹீட் ஸ்ட்ரோக்கை பற்றி என்னோட ஆலோசனைகள். நன்றி.